மக்களே கூடிய சீக்கிரம் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படுவார். அதுக்கான வீடியோ போடுற பாத்துட்டு வாங்களேன். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மின்சாரத்துறை தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியாக பார்த்துகிறோம். தமிழும் தளபதியும் எங்கள் அடையாளம். எங்க தளபதி ஆட்சியில ஊழல் பண்ண மக்களுக்கு துரோகம் செஞ்ச ஒருத்தர் தப்ப முடியாதுன்றதுக்கு இதான் ஒரு எக்ஸாம்பிள். அதாவது 2-3 நாளா ஒரு நியூஸ் பார்த்திருப்பீங்க. 3 நாளைக்கு முன்னாடி அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார், அதாவது மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருப்பாரு பிரஸுக்கு. இந்த மாதிரி இபி ஆபீஸ்ல வந்து முக்கியமான ஹார்ட் டிஸ்க் 30க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்க் வந்து திருடுபட்டிருக்கதா வந்து அவர் பேட்டி கொடுத்திருப்பாரு. அந்த 30க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்க திருடின நபர் பெங்களூர்ல வந்து கைது பண்ணிருக்காங்க காவல்துறை. அந்த நபர் வந்து வேற யாரும் இல்ல, அண்ணன் பாட்டிலுக்கு 10 ரூபா அந்த செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாத்துறதுக்கு பண்ண முழுக்க அவரை காப்பாத்துறதுக்கு மட்டுமே பண்ண வேலை தான் இது. ஏன்னா அவரு ஆட்சியில் இருக்கும் போது வேலைக்கு வச்ச அதிகாரி தானே இவரு. பெர்மனண்டா கூட வைக்காம இடைக்கால ஒரு அதிகாரியை வச்சுட்டு அவரை வந்து இப்ப திருடவும் வச்சிருக்காரு. 11 மாசம் இதுக்கு வெயிட் பண்ணி திருடி இருக்காரு. இப்ப நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து டேட்டாஸ் எடுப்பாங்க, விசாரணை பண்ணுவாங்களே, முக்கியமான டேட்டாஸ் இருக்க ஹார்ட் டிஸ்க மட்டும் கரெக்டா தூக்கி இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் வாங்குவாங்கல்ல டெண்டர் விட்டு, அதுல வந்து 7 லட்சம் டிரான்ஸ்ஃபார்மரை 13 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 7 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறத 13 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின மாதிரி கணக்கு காமிச்சிருக்காரு. அந்த டேட்டாஸ் அடங்கிய வந்து இந்த ஹார்ட் டிஸ்க தான் வந்துட்டு அந்த நபரை வந்து திருட வச்சிருக்காரு. இதுல நல்ல மாதிரி வேஷம் போட்டு நேற்று எம்எல்ஏ ஆபீஸ் ஓபனிங் அப்போ வந்து அண்ணன் செந்தில் பாலாஜி பேட்டி கொடுக்கறாரு. இதுக்கு டிஎம்கே தான் காரணம் சொல்லுங்கன்ட்டு. யோ நீங்க தயா காரணம். கூடிய சீக்கிரம் கம்பி என்னடா ஸ்டாலின் எங்கடான்னு கதற போறீங்க சார். இப்ப பாருங்க, ஒருத்தர் தப்ப முடியாது, ஒரு கேஸா வெளியே வரும். நேத்துதான் உங்க சகோதரர் கே நேரு மாட்டினாரு ஊழல்ல 600 கோடிக்கு மேல வேலை வாங்கி தரதா ஏமாத்தி இருக்காரு. நீங்க இதுல மின்சாரத்துறையில ஊழல், இதுல வந்து கரண்ட் இல்ல நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றீங்களே. இவர் வந்து போன ஆட்சியில வந்து இவருக்கு நெருக்கமான ஆளுக்களா வந்து வேலைக்கு வச்சுட்டாங்க. இப்ப வந்து டிவிகே மேல வந்து உள்ளாட்சி தேர்தல் வரும்போது அதை வந்து டவுன் பண்ணும், அந்த எனர்ஜியை டவுன் பண்ணுன்ட்டு வேணும்ட்டு பண்ற வேலைதான் இதுதான். கூடிய சீக்கிரம் இதுக்கு விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளி யாருன்னு வெளியே வரும்போது நம்ம இன்னும் தரமா பேசலாம். மக்களே வெயிட் பண்ணுங்க, கான்பிடென்டா இருங்க. அண்ணன் செந்தில் பாலாஜி உள்ள போக போறது உறுதி. நன்றி.